இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை இலையை வச்சு ஒரு கலர்ஃபுல்லான ஹல்வா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். வாழை இலையில் இந்த நடுவில் வர இந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், வாழை இலையை இது மாதிரி கிழிச்சு இது மாதிரி எல்லா இலையுமே இது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வாழை இலையை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மெத்துன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வாழை இலையை இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போது இதில் சாறு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலை சாறை இன்னொரு தடவையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு வாழை இலை சாருக்கு அதே கப்புலேயே 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மிக்சிங் பவுலில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இதை கூடவே வாழை இலை சாறையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வாழை சாறை கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை இப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போது வாழை இலை அல்வாவில் சேர்க்கறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி வாழை இலை அல்வாவுக்கு நான் முந்திரி எடுத்துருக்கேங்க. இப்போ நெய் சூடாயிடுச்சு. முந்திரியை நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா வறுப்பட்டு இது மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. இப்போது இதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இதே கப்புலேயே 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இனிப்பு வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது சர்க்கரை வந்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா இது மாதிரி கொதித்து வரும்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதை கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வாழை இலை சாறையும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்ஸை சேர்த்து கரண்டி வச்சு இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இதே மாதிரியே கழுவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்குதுங்க. இதே மாதிரி கலந்து விட்டுக்கினே இருக்கும்போது இது மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குங்க. இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருங்க. இப்போ இந்த வாழை இலை அல்வாக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோங்க. இதுக்கு பதில் கோதுமை மாவு இல்லைனாக்கா மைதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கினே இருங்க.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுங்கன்னே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த நெய் வந்துட்டு ஹல்வாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த நெய் வந்து ஹல்வாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஹல்வாவில் நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழை இலை அல்வா வந்துட்டு கெட்டி பதத்தில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கடாயிலேயே ஒட்டாமல் இது மாதிரி உருண்டு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்டியான கலர்ஃபுல்லான வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.